ஓம் வாராகி தாயே வாராகி அம்மா வாராகி வருவாய் வாராகி. ஓம் வாராகி தாயே வாராகி அம்மா வாராகி வருவாய் வாராகி. வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. ஓம் வாராகி தாயே சரணம். வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. துயரில்லை தாயே உந்தன் ஜெய ஜெய மந்திரம் போத, பயமில்லை தாயே உந்தன் அபயக்கரம் உண்டு தாங்க. அலைகள் வந்தாடும் அரளி வனமாடும் அழகு வாராகி சரணமம்மா. மயில்கள் நின்றாடும் மயிலை பதிவாடும் மகாவாராகி சரணமம்மா. வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா. உந்தன் திருநாமமே அதை சொல்லி துதிக்கும் வேளை இது தன்னில் கோடி 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 சுகமே அன்னை வாராகியே. மண்ணில் உயிர் வாழவே வழி சொல்லி சிரிக்கும் தேவி உனதெழில் காண 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 சுகமே அன்னை வாராகியே. கருகாக்கும் வேலி கலி தீர்க்கும் சூரி உனக்கிங்கு ஈடேது ஒரு சொந்தமே. உலகாடும் நீதி உருவாக்கும் தேவி உனையன்றி வேறேது ஒரு தெய்வமே. இது நாடகமேடை வாராகி, இங்கு நடிப்பதும் நீயே வாராகி. வேஷமும் நீயே வாராகி, இங்கு விந்தையும் நீயே வாராகி. உன் திருமுக தரிசனம் ஒரு முறை கண்டால் போதும் போதும் அம்மா. எங்கள் வாராகி தேவி அம்மா. கொஞ்சம் செய்ய சொல்லி சொல்றாவா. ஒரு வளையல் கொண்டு வந்து கொடுத்துவீங்க, ஒரு மஞ்சள் கொம்பு கொடுத்துவீங்க, பூவோர் முளம் கொடுத்துவீங்க. இப்படி கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பூஜை பண்றா, எனக்கு பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்கறான். அதனால வந்து 10ஆவது நாள் வந்து அதிரச பூஜை அதிரச அலங்காரம் பண்றனுங்க. 10ஆவது நாளும் எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நோட்டு கொடுங்கிறான். ஆனா எப்படி கொடுன்னு சொல்றான்னா, இந்த சேவை செஞ்சவங்களுக்கு இவளுக்கு ஒரு அதிகமா கொடு, இந்த சும்மா வந்தவங்களுக்கு ₹1 கம்மி கொடு, ஆனா கொடுக்காம விட்டுறாத அப்படிங்கிறான். அவளுக்கும் கொடுங்கிறான், நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற, அவன் கொடுங்கிறாவா. அதனால வந்து அவளுக்கும் கிடைக்கும், கொடுக்கறவே கொடுக்காது எல்லாத்துக்கும் கிடைக்கும். கொடுத்தவங்களுக்கு ₹1 அதிகம், கொடுக்காதவங்களுக்கு ₹1 கம்மி. ஆனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ₹1 நோட்டு கொடுப்பேன். திங்கக்கிழமைக்கு எல்லாரும் வந்து அம்பாளுக்கு போட்ட பணங்கள் எல்லாத்துக்குமே கொடுப்பேன் நான். ஆனா எத்தனை ரூபா கொடுன்னு அம்மா இன்னும் சொல்லல. சொன்னானா அந்த ரூபாயை கொடுத்துருவேன் நான். நீங்க கொடுக்கும்போது நமக்கு என்ன கொடுக்கறக்கு, அப்ப சொல்றா கொடுக்குறா பாருங்க. 10ஆம் நாள் செய்யுங்கிறா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி கொடுறோம் அப்படிங்கிறா. வந்து சேவை செஞ்சாங்கல்ல, எல்லாரும் பொருள் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பூஜை பண்றா அப்படிங்கிறா. பூஜை பண்ணி அதிரசம் வேடா எனக்கு அப்படிங்கிறா. இனிப்பு கேட்கறாவோ, வாராயும் காளியும் வந்து இனிப்பு கேட்கறாங்க. அதனால வந்து 10ஆவது நாள் திங்கக்கிழமையும் வந்து அதிரச பூஜை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நோட்டு இருக்கிற பணத்தெல்லாம் கொடுப்பேன். எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க, வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் அடுத்த நாள் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு கொடுப்பேன், அன்னைக்கு கொடுக்குன்னு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் கொடுன்னு இருக்கிறேன், அத்தனை பேர்த்து கொடுப்பேன் நான். ஓமாசத்திங்க எங்கள் வாராய் மந்திராலயத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து சாமிஜி தான் வந்து முதல் வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு பின்னால் வந்து வாராகி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு வந்து டெய்லி ஒருத்தர் மாறி போட்டி போட்டுட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் கோயிலுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து சேவை செய்ய கோயிலே இருக்கோன்னு சொல்லி நம்ம வந்து சன்னியாசம் வாங்கியிருக்கிறாங்க. 24 வருஷமாச்சு சன்னியாசம் வாங்கி.
இந்த அம்மா வந்து அந்த கோயிலுக்கு போகும், இந்த கோயிலுக்கு வரும். நான் விசேஷம்னா சாமி வெளியேனா சாமிஜி இந்த அம்மாவை அனுப்பிச்சு வைப்பாங்க நம்மளுக்கு. சாமி சார்பில் இந்த அம்மா வந்திருக்கிறான். அப்படியே இருந்தாலும் இந்த அம்மாவோட நீண்ட நாள் நம்ம நல்லா இருந்து நல்லா சேவை செஞ்சு நல்லா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த அம்மாவை வந்து அல்லாசி கொடுக்கணும். அப்படியா? சரியா? அதனால் அந்த அம்மாவெல்லாம் வேண்டிக்க நம்ம நீண்ட நாள் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லது பண்ணி கொடுக்கணும் அந்த அம்மா. அடியார்க்கு அச்சத்தை நடுக்கத்தை நீக்கி கொடியோரை நித்தம் வழித்து காப்பவளே அன்னையே வாராயே அரவணைப்பாய் என்றும் உந்தன் பக்தர்களே உலக துயர் நீங்க உதவும் உன்னை வணங்கியே பெறுவோம் வளம். கன்னியர் எழுவரில் கண்டோம் உன்னை கண்ணிமை போலே காப்பாயம்மை வாராகியாக வடிவம் கொண்டு வையகம் தன்னை வளமுறச் செய்வாய். பக்தரை என்றும் பரிவுடன் காக்கும் சக்தியும் நீயே சர்வேஸ்வரியே. திக்குகள் எட்டும் உன் புகழ் சொல்ல திருவருள் நீயும் புரிந்திடுவாயே. அச்சம் நீக்கும் அன்னையும் நீயே அண்டிய பேர்க்கு காவல் நீயே. நிச்சயம் வெற்றி தருபவள் நீயே நெஞ்சினில் உன்னை வைத்திடுவோமே. இருகரம் குவித்து வணங்கிடுவோரை என்றும் மகிழ்வுடன் ஆதரிப்பாயே. வரும் வினை நீக்கி வறுமை போக்கி வற்றா செல்வம் தருபவள் நீயே. சிங்கம் மீது அமர்ந்தே வருக, ஜகமே தழைக்க சீக்கிரம் வருக. பொங்கும் கருணை கடலே வருக, பொல்லா வினைகளை போக்கிட வருக. எதிரியை அழிக்கும் ஈஸ்வரி வருக, யமபயம் நீக்கும் தாயே வருக. கதியன வந்தோம் காத்திட வருக, கண்களில் கருணை காட்டிட வருக. மூவுலகாளும் லலிதாம்பிகையின் சேனாபதியே வருக வருக. நாவினில் வன்மை நல்கிட வருக, நாளும் பொழுதும் கனிந்திட வருக. பன்றியின் முகத்துடன் பவனி வருக, பணிந்தவர்க்கெல்லாம் பலனே தருக. என்றும் எமக்கு துணையாய் வருக, எண்ணிய வரங்களை இனிதே தருக. பேரும் புகழும் தருபவள் நீயே, பிணிகளை போக்கும் எங்களின் தாயே. ஊரும் உறவும் உயர்வினை அடைய உன் திருவடிகள் பணிந்திடுவோமே. பேரும் புகழும் தருபவள் நீயே, பிணிகளை போக்கும் எங்களின் தாயே. ஊரும் உறவும் உயர்வினை அடைய உன் திருவடிகள் பணிந்திடுவோமே. வராகம் என்ற சொல்லின் பொருளாய் காட்டு பன்றி என்றறிவோமே. சிங்கம் புலியுடன் துணிவுடன் மோதி வெற்றியை காணும் விலங்கினம் தானே. குட்டிகள் தம்மை காப்பதற்காக கொடிய மிருகமாய் எதுக
வந்தாலும் துஷ்டரை அழிக்கும் துணிவுடை உருவே தொழுவோம் உனையே பக்தியில் நாங்கள் உள்ளன்போடு தன்னை வணங்கும் உண்மை பக்தரின் வாழ்வில் என்றும் ஊழ்வினை செய்யும் கெடுதலை தடுத்து உலகில் எம்மை காப்பதும் நீயே மகவை காதல் தாயவள் கடனே மண்ணுயிர்க்கெல்லாம் நீயே அரணே அகமகிழ்வோடு